வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்டர் ஷோ. இனிஷியல் நம்ம பார்க்க போகிறது அஞ்சக்கல்ல கொக்கன் அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தில் செம்பன் வினோத், லூக்மேன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் 1980களில் நடந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிவெஞ்ச் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. கேரளா கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரோட பெரிய மனுஷனாக இருக்கக்கூடிய சாப்ரி அப்படின்றவரை எலெக்ஷன் டைமில் யாரோ போட்டு தள்ளிடுறாங்க. அந்த மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அந்த ஊர் போலீஸ் டீமுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி வருது. அந்த டீமை சேர்ந்தவர் தான் செம்பன் வினோத். அந்த டீமுக்கு புதுசாக வரக்கூடிய ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் தான் லூக்மேன். லூக்மேனை பொறுத்த வரைக்கும் ஒரு பயந்த சுபாவம் கொண்டவராக இருக்காரு. இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, அந்த கொலையாளி யாரு, அண்ட் மணிகண்டன் எப்படி இந்த கதைக்குள்ள வராங்க, அந்த சாப்ரியோட பசங்க பழி வாங்கணும்னு துடிக்கிறாங்க, ஸோ அந்த பிளாட் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு மாதிரி மல்டி லேயர்டாக ப்ரெசென்ட் பண்ண ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது கண்டிப்பாக இந்த படத்தோட மேக்கிங் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதுவும் அந்த கலர் டோன் முதற்கொண்டு பார்க்கறதுக்கே ஒரு சூப்பரான ஒரு ஃபீலாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த படத்தோட அந்த ஸ்டார்டிங்லேயே அந்த மெயின் கொலையை காட்டிடுவாங்க. ஸோ அந்த கொலையை மையமாக வச்சு மல்டி லேயர்டாக ஒரு ரிவெஞ்ச் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த அட்டெம்ப்ட் அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அட்டெம்ப்டாக தான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட அந்த லாஸ்ட் ½ அன் அவர் அதில் நடக்கக்கூடிய அந்த கேயாஸ் சீன்ஸ் அப்படின்றது உண்மையிலே பயங்கரமாக எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பரபரப்போட தான் நகரும். ஆல்சோ இந்த படத்தில் அந்த சாப்ரியோட பசங்களாக வரக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் இருக்காங்களே, பயங்கர வியர்டான ஒரு கேரக்டர்ஸாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க பண்ணக்கூடிய செயல்களுமே அந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ்க்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிசைனாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், அதில் வரக்கூடிய ஒரு ஃபோக் டான்ஸ், அதை எப்படி டுவர்ட்ஸ் தி எண்ட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அந்த லிங்க் எல்லாமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லிங்காக தான் இருந்துச்சு. டியூரேஷனை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours டியூரேஷன் தான், ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட ட்ராஜடியான விஷயங்கள் நடக்கும். பட் அந்த ட்ராஜடி மேலலாம் நமக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் அப்படின்றது கிரியேட் ஆகாது. ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகிற மாதிரி இவங்க கடந்து போயிருப்பாங்க. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த சாப்ரியோட டெத்துக்கு அப்புறமாட்டு நடக்கக்கூடிய சில காட்சிகள், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்குமே இருக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றது ரொம்பவும் அன்ஆர்கனைஸ்டாகவும் ஸ்லோவாகவும் நகர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பேசப் பண்ணி கொஞ்சம் விறுவிறுப்பாக காட்டியிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். மற்றபடி இது ஒரு குவாலிட்டியான படம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. பட் இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.